அன்பானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நமது ஆலயத்தில் 21 நாள் அதிகாலை ஜெபம் வைத்திருக்கிறோம். இந்த ஜெப நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் வழக்கமாக உங்களுக்கு கொடுப்பதுண்டு. இப்பொழுதும் 3வது நாள், பிப்ரவரி 3ஆம் தேதி ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் குறிப்பிடுகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தையை நான் கொடுக்க போகிறேன். என்னவென்றால், நீதியுள்ள தேவன் நீதியை செய்கிறார், நீதியுள்ள தேவன் நீதிமானாய் மாற்றுகிறார். தேவனிடத்தில் எந்த விதத்திலும் அநீதி இல்லை. அவர் என்றைக்கும் நீதிதான். அவர் அந்த நீதியை நிலைநாட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் மனிதன் அப்படி எடுத்துக்கொண்டால், மனிதன் நீதியுள்ளவன் இல்லை, நீதிமானாகவும் இல்லை. ஏன் என்று சொன்னால், ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பவுல் இப்படியாய் எழுதுகிறார்: எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போய்விட்டோம். எல்லாருமே பாவம் செஞ்சாச்சு. உலக தோற்றம் முதல் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர, வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன், எல்லாரும் பாவம் செய்தவர்கள். வேதம் அப்படிதான் சொல்லுது. எல்லாரும் பாவம் செஞ்சாங்க. அப்படி பாவம் செய்ததனால மகிமை அற்று போய்விட்டது. அன்னைக்கு ஆதாம் தேவ மகிமையால் மூடப்பட்டவனாயிருந்தார். என்றைக்கு புசிக்க வேண்டாம் என்ற கனியை மனைவியும் ஆதாமும் புசித்து தேவ பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் போனார்களோ, அன்றைக்கே அவர்கள் பரிசுத்தம் உள்ள மகிமையால் நிரப்பப்பட்ட அந்த தன்மை மாறி அவர்கள் பாவிகளாய் மாறி போனார்கள். அதனால்தான் அந்த சந்ததி முழுவதும் அப்படியே இந்த நாள் வரைக்கும் மனிதன் பாவிகளாகவே பிறக்கிறான். குழந்தையா இருந்தா கூட பாவிதான். சங்கீதம் 51 படிக்கிறோம்: நான் துர்க்குணத்துல உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். நான் ஒரு பாவி. எல்லாருமே உலகத்தில் பிறந்தவர்கள் பாவி, பிரியமானவர்களே. அப்ப இப்படிப்பட்ட பாவி என்று அழைக்கப்படுகிற இந்த மனுஷனுக்கு அதனால்தான் மனுஷங்கிட்ட நீதி இல்லை, சரியான உணர்வில்லை, வாழ்க்கை எப்படியோ போய்கிட்டு இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணினார்? இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர் வந்து செயல்பட்ட விதங்களை எல்லாம் வேதாகமத்தில் படிக்கிறோம். அப்போ முதல்ல இந்த பாவிகள் நீதிமானாய் மாற்றப்படுவதற்கு ஆண்டவர் செய்த காரியம் என்ன? ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்கள்: இலவசமாய் அவருடைய கிருபையினால் கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இலவசம். ஆண்டவர் இயேசு நமக்காக இலவசமாய் என்ன செஞ்சிருக்காருன்னா, கிருபையினாலே நமக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். மீட்புன்னா என்ன? பாவத்தினாலே அடிமைப்பட்டு போயிட்டோம். பாவத்திற்கு அடிமை. பாவம் செய்யறவங்க பாவத்துக்கு அடிமை. அப்ப இந்த அடிமைதனத்திலிருந்து விடுதலை பெறணும், அடிமைதனத்திலிருந்து மீட்கப்படணும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து 1 பேதுரு 1:19 வசனத்தின்படி குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதாக நாம பார்க்கிறோம். எபேசியர் 1:7 கூட நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய மீட்பு எப்படிப்பட்டது, நமக்கு எப்படி அவர் மீட்பை தந்தார் என்று. அப்போ பாவத்தினால் விற்கப்பட்டு அல்லது பாவத்தில் அடிமைதனத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அந்த மீட்பு நிமித்தம் விடுதலையை கொடுத்தார். அப்ப நீதிமானா எப்படி மாற்றப்படுகிறார்கள்? இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு. பாவிகள் என்ற பெயரோடு இருந்தவர்கள் இப்பொழுது நீதிமான்கள் என்கிற ஒரு எல்லைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இரண்டாவது, இதே 3ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனம்
படித்தால் பாருங்கள், ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். அப்ப நீதிமானாக எப்படி? முதல்ல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஆண்டவர் மீட்பை உண்டு பண்ணினார், அவன் விடுதலையாக்கப்பட்டான். இப்ப நாம அதை என்ன பண்ணுகிறோம்னு சொன்னால் விசுவாசிக்கிறோம். நான் பாவியாய் இருந்தேன், என் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என் பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்தார், இரத்தம் சிந்தினார், அந்த இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டேன். இப்ப இதை நான் கண்ணால பார்த்தல்ல, விசுவாசம். இப்ப அதை நான் விசுவாசத்தினால என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது, ஒரு உணர்வு இருக்கிறது, ஒரு மனசாட்சி இருக்கிறது. எனவே விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறான், விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்பதாக பவுல் இந்த இடத்தில் இந்த வார்த்தைகளை கூட குறிப்பிடுகிறார். மூன்றாவது இன்னொரு வார்த்தை கூட நீங்க பார்த்தீங்கன்னா, இதே 3ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்துல 26ல கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தினாலே பற்றும் விசுவாசத்தினாலேயே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இப்ப நீங்க தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கவனித்து பார்த்தால், நாம் பாவிகள், அவருடைய கிருபையினாலே மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறோம். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு அந்த மீட்பு கிடைத்தது. அதை நாம் விசுவாசிக்கிறதினால் நீதிமானாக்கப்பட்டு இன்றைக்கு நீதியுள்ள தேவனோடு கூட நெருங்கி வாழ்வதற்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. இப்படி ஒரு நீதிமான் என்கிற நிலையில் கடந்து வரும்போது, அப்படி அவர் சமூகத்துல ஜெபிக்கிறோம், 21 நாள் ஜெபம் பண்றோம். இந்த தகுதி, இந்த உணர்வு, இந்த ஆயத்தங்களோடு கூட இந்த வாழ்க்கைய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் ஜெபிக்கும் போது, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அந்த நீதிமான் ஜெபம் பண்ணா ஆண்டவர் என்ன செய்யறாராம்? யாக்கோபு 5:16ல நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது என்று அவர் குறிப்பிடுகிறார். நீங்கள் சுகமாகும்படி, சுஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீங்க சுகமாகணும்னா குறைகளை அறிக்கையிட வேண்டுமாம், ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ண வேண்டும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எனவே எனக்கு அன்பானவர்களே, இந்த 21 நாள் ஜெபத்தில் இந்த 3ஆவது நாள் நமக்குரிய தகுதி பாருங்க. நாம எங்க இருந்தோம், ஆண்டவர் எங்க கொண்டு வந்திருக்கிறார். இப்போ நாம ஜெபிக்கும் போது கண்டிப்பா அந்த ஜெபம் கேட்கப்படும். எத்தனையோ ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார், இன்னும் பதில் தருவார். எனவே நீங்கள் இப்போ இந்த வசனத்தை கேட்கிற நீங்க எப்படி இருக்கீங்க உங்களுக்கு தெரியும், கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நமக்காக கொடுத்த மீட்பு பெரியது. ஒருவேளை நீங்க இந்த வசனத்தின்படி வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்கலாம், சோர்ந்து போகாம ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதினால் இப்படிப்பட்ட வசனத்தை பிடித்து கொண்டு சுத்திகரிப்பை பெற்று நீதிமானாய் மாற்றப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இந்த வார்த்தைகளை தொடர்ந்து தியானம் பண்ணுங்க, அந்த ஜெபம் கேட்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் மேலோங்கி வருவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, துதிக்கிறோம் இந்த நாளுக்காக. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே, நீதியுள்ள தேவன், எங்களை நீதிமானாய் மாற்றி எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசீர்வாத நன்மைகளை தாரும். இப்படி ஆசீர்வாதம் அவர்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.